அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆண்டர்பிரனர்ஷிப் வித் கவிதா பலராமன் யூடியூப் சேனலில் ஒரு கதை சொல்லும் நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். அல்லது கதை கேட்கும் நிகழ்வு என்று கூட சொல்லலாம். கதை சொல்லுதலுக்கும் கதை கேட்டலுக்கும் என்ன வித்தியாசங்கள்? நீங்கள் கதை சொல்லுபவராக இருந்தால் நீங்கள் ஒரு தொழில் முனைவோர்தான். கதை கேட்பவராக இருந்தால் அந்த கதையிலிருந்து என்ன அர்த்தங்களை எடுக்கிறீர்கள், என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் என்கிற பொழுதும் கேட்பவரும் அந்த இடத்திலே தொழில் முனைவோராக அல்லது வாழ்க்கை பிரயாணத்தில் கற்றுக்கொள்ள விரும்புவராக இருக்கலாம். இந்த முன்னுரையுடன் கதைக்குள்ளே நுழையலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிருஷ்ணனைத்தான். அப்பொழுது கதையும் கிருஷ்ணனை பற்றித்தான். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, முகுந்தா, அச்சுதா, கண்ணா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் இந்த கிருஷ்ணனை பற்றிய கதைதான். மகாபாரதத்திலே கிருஷ்ணனின் முக்கியமான விடயங்களில் இந்த காட்சியும் இந்த கதையில் வரும் காட்சியும் இன்றியமையாதுதான். எல்லோருக்கும் கதை சொல்லும் பொழுதே கதை விளங்கி விடக்கூடும். இருந்த பொழுதிலும் கதை சொல்லத் தொடங்கிவிட்டேன். கேட்கவும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். கிருஷ்ணன் என்ன செய்கிறான்? கோபியர்களுடன் ராதே, ருக்மணி, சுபத்திரை, திரௌபதி இவர்கள் அனைவருடனும் அடர்ந்த வனப்பகுதிக்கு செல்லுகிறான். வனமென்றால் அப்படிப்பட்ட வனம், வனாந்திரம் என்று சொல்லும் அளவிற்கு மண்டி கிடக்கிறது மரங்களும் கொடிகளும் பசுமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வனப்பகுதிக்கு இவர்கள் அனைவருடனும் கிருஷ்ணன் செல்லுகிறான். வனப்பகுதிக்கு சென்று நின்று பார்க்கிற பொழுது அகண்டு விரிந்த பெரிய தடாகம் ஒன்று இருக்கிறது. தடாகம் என்றால் அப்படிப்பட்ட நீர்நிலை. தடாகத்தை பார்த்தவுடன் எல்லோரிடத்திலும் சொல்லுகிறான், வாருங்கள் குளிக்கலாம். இப்படி ஒரு நீர், அருமையான நீர், தூய்மையான நீர் உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறான். ஆனால் கூட வந்த ருக்மணியாகட்டும், ராதையாக இருக்கட்டும் அல்லது திரௌபதியாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் மாற்று துணி கொண்டு வரவில்லை, எங்கள் பட்டாடைகளை நனைக்க முடியாது, ஆகவே நீ குளி கிருஷ்ணா, நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டுவிட்டு கிருஷ்ணன் உடனேயே குளிப்பதற்கு இறங்கிவிட்டான். தண்ணீரில் இறங்கியவனோ எவ்வளவு நேரம் வா கிருஷ்ணா, வா கிருஷ்ணா என்று கூப்பிட்டால் வரவே இல்லை. என்ன கிருஷ்ணா, உன்னோடு இப்படி பிரச்சனையாக உள்ளது? வா கிருஷ்ணா என்கிறார்கள். நான் வரத்தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் வர முடியாது என்கிறான். ஏன் வர முடியாது என்று கேட்பதற்கு அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆடை கழண்டு விழுந்து விட்டது, தேடிக்கொண்டிருக்கிறேன், கிடைக்கவில்லை, அதனால் வர முடியவில்லை என்கிறான். பிறகு எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நீங்கள் யாரேனும் உங்களுடைய ஆடையிலிருந்து கிழித்து ஒரு துண்டை எனக்கு கொடுத்தால் நான் மேலே வந்து விடுவேன் என்கிறான். என்று சொல்லி ஒவ்வொருவரிடத்திலும், ராதே நீ துணி தருகிறாயா? ருக்மணி இடம் கேட்கிறான். இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கும் பொழுது ஒருவரும் கிருஷ்ணனுக்கு ஆடை தருவதாக இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏ கிருஷ்ணா, விளையாட்டுக்காய் கேட்கிறாய், எங்களுக்கு தெரியும், எங்களின் பட்டாடையை கிழித்து பரிகசிக்கத்தானே இந்த வேடம் என்கிறார்கள். இல்லை, உண்மையில் எனக்கு வேண்டும் ஆடை என்கிறான். ஒருவர் கூட தரவில்லை. திரும்பி திரௌபதியின் பக்கம் பார்த்து கேட்க விடைகிறான். திரௌபதி கிருஷ்ணன் கேட்பதற்கு முன்பாகவே தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு துண்டிற்கு பதிலாக வேஷ்டியின் அளவு இருக்கக்கூடிய துணியை கிழித்து அவனிடம் கொடுக்கிறாள். விலை உயர்ந்த பட்டுதான், வெண்பட்டுதான் இருந்த போதிலும் யார் கேட்கிறார், கிருஷ்ணன் கேட்கிறாரே என்று உடனேயே கிழித்து அவரிடம் கொடுக்கிறார். அதை வாங்கி கட்டி கொண்டு விட்டு தடாகத்திலே இருந்து மேலே வந்து திரௌபதியை பார்த்து கிருஷ்ணன் சொல்லுகிறார், இதோ பார் திரௌபதி, இந்த பெரிய வேஷ்டியில் ஒவ்வொரு நூலிலும் 7 இழைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நூலிலும் 7 இழைகள் இருக்கிறது. எத்தனை இழைகள் இருக்கிறதோ அத்தனை புடவைகளை நான் உனக்கு தருகிறேன், பரிசாக தருகிறேன், வாங்கிக்கொள் என்கிறார். அதற்கு திரௌபதி சொல்லுகிறார், அண்ணா, எனக்கு 4-5 புடவைகள் இருக்கிறது, அதுவே எனக்கு போதும், உன் அன்பு போதும், எனக்கு எதற்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் புடவைகள்? ஏனென்றால்
ஒரு நூலில் 7-8 எழைகள் இருக்கும் பொழுது அது லட்சக்கணக்கில் புடவைகளாகுமே, எனக்கு அவ்வளவு புடவைகள் வேண்டாம் அண்ணா என்கிறாள். அதற்கு கிருஷ்ணன் சொல்லுகிறான், வேண்டாம் என்று சொல்லாதே, உனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் தருகிறேன், அப்பொழுது நீ என்னிடம் கேள் என்று முடிக்கிறான். இப்பொழுது எல்லோருக்குமே கதை தெரியும்தான். ஆடையை நழுவ விடும்பொழுதே எல்லோருக்கும் கதை தெரியும்தான். இருந்த போதிலும் கிருஷ்ணன் ஏன் திரௌபதிக்கு அத்தனை புடவை கொடுத்தான் என்கிற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது. அவன் துச்சாதனன் துயில் உரிக்கும்பொழுது அத்தனை புடவைகளை கொடுத்து துச்சாதனனால் துயிலை உரிக்க முடியாத சூழ்நிலைக்கு மயங்கி கீழே விழுந்து விட்டான். அப்படியாக ஏன் அத்துணை புடவைகளை கிருஷ்ணன் தர வேண்டும்? அதற்கான கதைதான், மூல கதைதான் இந்த கதை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். ஒரு நூலில் எத்தனை இழை இருக்கிறதோ, அதாவது ஒரு நூலில் 7-8 இழைகள் இருக்கும். அப்பொழுது அந்த கிழித்து குடைத்த வேஷ்டியில் எத்தனை இழைகள் இருக்கிறதோ அத்தனை இழைகளை புடவையாக நான் உனக்கு தருகிறேன் என்று கிருஷ்ணன் திரௌபதியிடம் சொன்னான். அதற்காக அவள் சிரமப்படும் பொழுது அவள் கிருஷ்ணா என்று அழைத்தபோது அத்தனை புடவைகளை அவளுக்கு கொடுத்தான் என்பதற்காக இந்த கதையை சொன்னேன். இன்னொரு காரணம், என்னுடைய அப்பா இந்த கதையை உன்னுடைய வீடியோவில் போடுகிறாயா அல்லது நீ பாடம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிறாயா என்று சொல்லி அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், நாம் யாருக்கேனும் ஒரு சிறு உதவியை நாம் செய்திருந்தால் அந்த உதவிக்கான பலாபலன்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்தே தீரும். ஆகவே இக்கட்டான சூழலில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். உதவுவது என்பது இயல்பாக நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கதையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வின் மூலமாக ஆபத்தான சூழ்நிலையில் செய்த உதவிக்காக அவள் பேராபத்தில் இருக்கும்போது கிருஷ்ணபிரான் அவளுக்காக ஆடைகளை கொடுத்தான் என்பது கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தாலும், இந்த கதையை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் மறக்காமல் எனக்கு எழுதுங்கள். இல்லை, இந்த பதிவுகள் வேண்டாம் என்று உங்களுக்கு தோன்றினாலும் எனக்கு எழுதுங்கள். ஒரு ஆசை, அதனால் பதிவிட்டேன்.